மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இன்றைக்கு 40ஐயும் வென்றெடுத்து நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கின்ற தளபதியினுடைய அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றுகின்ற எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர், கிழக்கு பகுதியுடைய செயலாளர், எங்களோடு ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 100 நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி இன்றைக்கு 84வது நிகழ்ச்சியாக மாணவ மாணவியருக்கு படிக்கின்ற வகையிலே உதவி செய்கின்ற உபகரணங்கள் வழங்கியும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கியும் இன்றைய தினம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே கல்விக்காக மிக குறிப்பாக இளஞ்சிறார்களுக்கு என்று காலை உணவு திட்டத்தையும், அவர்களுக்கு என்று புதுமை பெண் திட்டம், தமிழ் மகன் திட்டம், இப்படி எல்லா வகையிலும் கல்வியை மேம்படுத்துகின்ற திட்டங்களை முதலில் முன்னெடுத்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த வகையிலேயும் இளைய தலைமுறையினருக்கு இந்த ஊக்கத்தொகையை அளித்து அவர்களுக்கு கல்வியிலே மேம்படச் செய்யும் வண்ணம் கலைஞர் 100ஆண்டை மிகச் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி இருக்கின்றோம். அனைத்திற்கும் மகுடம் வைத்தார் போல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் காலந்தோறும் கலைஞர் என்கின்ற வகையிலே மிகப்பெரிய தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்கின்ற புகைப்பட கண்காட்சி ஒன்றையும் சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைய தலைமுறையினர் அத்தனையும் கவரும் வண்ணம் தலைவர் கலைஞர் நிகழ்ச்சியை, வாழ்க்கையை படமாக்கும் அத்தனை விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கோடு அந்த புகைப்பட கண்காட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றிருக்கின்ற 40 என்கின்ற வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் அவர் தம் பணியை நினைவு கூர்ந்து கொண்டாடும். இந்த வெற்றியை எப்படியெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு திராவிட கொள்கைகளை புகுத்தி எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வகையிலும் கொண்டாடும் என்பதற்கு உதாரணம் இத்தகைய விழாக்கள். திராவிட இயக்கங்கள் குறித்துத்தான் பேச வேண்டும். 50 வருடங்களாக திராவிட இயக்கம் ஊன்றி வளர்ந்த இந்த மண்ணினால் தான் இன்றைக்கு வட மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியிலே முன்னேறி இருக்கின்றது. அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் என்றால், அதை சீராட்டி வளர்த்தவர் பேரறிஞரும் தலைவர் கலைஞரும் என்றால், இன்றைக்கு மிகப்பெரிய புலிப்பாய்ச்சலோடு அதை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவது வழக்கம். ஏனென்றால் ஜனநாயக தன்மையோடு அமைக்கப்பட்ட கூட்டணி இது நம்முடைய முதலமைச்சர் அவர்களால். உங்களுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். MN ராய் என்கின்ற பொதுவுடைமை கட்சியுடைய தலைவர் லெனின் அவர்களுக்கு உற்ற தோழராக விளங்கி புரட்சிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர். பல வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார், ஜனநாயக கூட்டணியை அமைத்தார், முயற்சி செய்தார். அந்த வகையிலேதான் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றார். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மேலும் செறிவாக கூட்டணி வலுவாக இருக்கின்றது. 40 கிடைத்திருப்பது என்பது ஜனநாயகத்திற்கான மிகப்பெரிய ஒரு பிளாக்ஷிப் அச்சீவ்மெண்ட். அதனால்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதனை கையெடுத்து வழங்கி இருக்கின்றார். அந்த வகையிலே மென்மேலும் செறிவோடு கூட்டணி பலமாக நடைபெறும். விரிவான பதில் ஒன்றை நான் ஏற்கனவே அதற்கு கூறிவிட்டேன். இந்த 40ஐயும் பெற்றிருப்பது என்பது இனியும் இந்த பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சியிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த பிம்பத்தை பாஜக கொண்டு செலுத்த முடியாது. அடியோடு அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த தனிப்பெருமை மெஜாரிட்டி என்பது கூட கிடைக்காமல் மைனாரிட்டியாக மற்ற கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான முதல் அடியை இந்தியாவிலே 40 வென்றெடுத்து கொடுத்தது தமிழ்நாடு தான். ஆகவே ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற மக்கள் தீர்ப்புக்கு அதிகார மமதையிலே இருப்பவர்கள் தலைவணங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு இந்தியாவிற்கு உணர்த்தி இருக்கின்றது. போராட்டம்
1924 கலைஞர் பிறந்த ஆண்டு. நெஞ்சுக்கு நீதியிலே அவர் பல போராட்டங்களை சொல்லுகின்றார். கமால் பாட்ஷாவினுடைய அந்த சீர்திருத்த கொண்டு வந்த ஆண்டு நான் பிறந்தேன், போராட்டத்திற்கு என்றே பிறந்து வென்றவன் நான். லெனின் மறைந்து அவருடைய அடுத்த தளபதியாக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த ஆண்டு அந்த ஆண்டுதான். போராட்டத்திற்கு பெயர் போன ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெயரை என்னுடைய மகனுக்கு வைத்தேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக போராடுவார். பெரும்பான்மையாக எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்து நாங்களும் சரி சமதையாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அமர இருக்கிறோம். எத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலே பாஜக முன்னணியில் இருக்கின்றது கணக்கெடுத்து பாருங்கள். வென்றிருக்கின்ற எத்தனை சட்டமன்ற தொகுதியிலே அது முன்னணியிலே இருக்கின்றது, இரண்டாவது வந்திருக்கிறது என்ற கணக்கை போட்டுக் கொண்டு வந்து பிறகு இதற்காகத்தான் நீட் தேர்வுல பாருங்க, அதுல வந்து 720க்கு 720 எடுத்த மாணவர்கள் 67 பேர். எங்காவது இது சாத்தியமாகுமா? ஒரே சென்டர்ல 6 பேர் ஒரே மாதிரியான மார்க் எடுத்துக்கிறாங்க. அதுலயும் என்டிஏ என்ன சொல்றாங்க, கிரேஸ் மார்க்ஸ் நாங்க போட்டிருக்கோம். அப்ப அந்த கிரேஸ் மார்க்ஸ் நீங்க போடுவதற்குரிய மெத்தடாலஜி என்ன, வழிமுறைகள் என்ன, இவையெல்லாம் மக்கள் மன்றத்திலே வெளிப்படையாக வைக்க வேண்டும். இப்படி குளறுபடிகள் நடக்கின்றன, இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் சொல்லி போராடி வருகின்றார். எங்களுடைய இளைய அமைச்சர், எங்களுடைய அன்பிற்குரிய உதயநிதி அவர்களும் கோடிக்கணக்கிலே கையெழுத்து ஆன்டை நீட்டுக்கான எதிரான கையெழுத்துக்களை வாங்கி ஜனாதிபதி அவரிடம் கொடுத்திருக்கின்றார். இந்த குளறுபடிகளை எல்லாம் அந்த என்டிஏ தெளிவுபடுத்த வேண்டும். எந்த வகையிலே இது நடைபெறுகின்றது, இது சாத்தியமா? அந்த சீரியல் எண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்களா இருக்கின்றது. 67 பேர் எப்படி 180 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க் வச்சாலும் நெகட்டிவ் மார்க்லாம் போல நிறைய பேர் 718 719 எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதற்காகத்தான் நீட் வேண்டாம் என்கின்றோம். நீட் ஒழிப்பிற்காக தமிழ்நாடு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து போராடுவார்.